லஞ்சம், ஊழல், ஒரு திருட்டு பண பரிவர்த்தனை, இதெல்லாம் யாரு பிடிக்கும்? சகாயம் கட்சியில் சேர போறியா? சகாயம் கட்சியில இருக்காது தம்பி. அது கூட்டணி நிக்க போறாப்புல விஜய் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய அரசியல் செய்திலாம் உங்களுக்கு தான் தெரியும். நமக்கு அவ்வளோ அனுபவம் பத்தாது சாமி. ஏன்னா இவரு தமிழறிவு மணியின் கட்சி, அதோட பேரு, அதோட அரசியல் நடவடிக்கை, தமாக அரசியல், இதெல்லாம் உங்களை மாதிரி சீனியருக்கு தான் முடியும். நமக்கு அது புரியவும் செய்யாது, வரவும் செய்யாது. ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க. லஞ்சம், ஊழல், திருட்டுத்தனமான பண பரிவர்த்தனை, வெளிநாட்டுல இருந்து அப்படி மாற்றி கொடுக்கறது, சங்கர்படாது பாத்தியா? இல்ல, இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருந்தா ஈடி பிடிக்கும். ஈடியா? ஈடி. ஈடியா இந்த வேலையை செஞ்சா யாரு பிடிக்கிறது? சிடி பிடிக்க வேண்டியதா? சிடியா? ஈடிக்கு அப்புறம் சிடி தானே. கட் பண்ணி அப்படியே ஒரு சம்பவத்தை தமிழ்நாடு நிகழ்த்தி காட்டியது. தமிழ்நாடா? ஆமா ஆமா, திருப்பூர்ல ஒருத்தர் வாங்கின 20 லட்சம் ரூபா. மதுரையில ஆமா, மதுரை பக்கத்துல திண்டுக்கல் கிட்ட ஹைவேஸ்ல நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் குடுக்கல் வாங்கலுமா இருக்கும்போது கப்புன்னு கையோட பழைய பங்களாவுக்கு வந்திருக்கேன். பழைய அந்த பங்களாவுக்கு அடிவாரம், பழனி மலை அடிவாரம் வந்துட்டு அங்க ஒரு இது இருக்கும், அந்த மலை பக்கத்துல சிவப்பு கலர் கார் இருக்கும், வச்சுட்டு போயிடு, மயில் கல் இருக்கும், அது பின்னாடி வச்சுட்டு போயிரு அப்படின்னு குடுக்கல் வாங்கலுமா இருக்கப்ப அங்கித் திவாரி அப்படின்ற அதிகாரி அரசு செஞ்சாங்க. மாட்டிக்கிட்டாப்ல. ஆமா, இதே போல கையோட மாட்டிக்கிட்டாப்ல. இதே போல டெல்லி, மும்பைல எல்லாம் கூட நடந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அமௌண்டோட கையும் களவுமா பிடிச்சது நம்ம தான். அது எதுக்கான நிறுவனம்? அது இந்த மாதிரியான பண பரிவர்த்தனை. ஆமாமா, இது இல்லீகல் டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்சு அதுல ஒரு இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுதான் ஈடி. அந்த வரிசையிலே நம்ம சேட்டன்ஸ் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஈடி ஆபீசரை அவரோட ஏஜென்ட்டுகள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர் வீட்டுல கிலோ கணக்குல தங்கங்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஆமாண்ணா, ஆப் பண்ணிட்டு வா, லோகோ போட்டு வா சார். கேரளாவில் கொல்லம் நினைக்கிறேன், அந்த பகுதியில் ஒரு முந்திரி வியாபாரி அவர் ஏதோ இதுலேருந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாப்புல போல், எதனால் வந்ததுன்னு தெரில. இப்படி ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ் சில இது இருந்திருக்குது. அதில் சில டாக்குமெண்ட் சரியாக இல்லை, முறையாக நீங்கள் கொடுக்கல, இதில் சில பேப்பர் இல்லைப்பா, சில இது மிஸ்ஸிங் ஆகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம இடி ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சம்மன் பண்ணியிருக்குது இடி. இதையொட்டி கொஞ்ச நாளில் வில்சன் அப்படின்ற ஒரு நபர் அவருக்கு தொடர்பு கொள்கிறாரு. தொடர்பு கொண்டு எப்போ நான் தான் இந்த இடி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து நான் தான் ஏஜென்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 C கொடுத்துருங்க, உங்கள் ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு, அதில் ஒரு 2 C மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா கேஸ்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு 2L அப்படி தட்டி விட்டீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். ஒரு லஞ்சம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் எவ்வளவு ப்ராப்பரா ஆர்கனைஸா வாங்கிருக்காங்க. அவனை போய் இப்ப ஒரு வியாபாரி 2 கோடி ரூபா நம்ம கேட்கறோம், அப்படி எடுத்த உடனே ஃபுல் அமௌண்ட் நெருக்க கூடாது. ஃபுல் அமௌண்ட் நெருக்கானா அவனே ஒரு பார்ட் பேமெண்ட் வாங்கினா இல்லையா, ஒரு நியாயம் அட்வான்ஸ் கொடுத்து வாங்கலாம். ஆமா, ஒரு நியாயமா இருக்கு. பார்ட் பேமெண்டா வாங்கலாம்ல அட்வான்ஸ், அதுக்கப்புறமா ஒரு பார்ட் பேமெண்ட், ஸ்பாட் பேமெண்ட் அப்படி கொடுத்து ஆர்கனைஸா வாங்கும்போது அவனை போய் லஞ்சம் வாங்குறாங்க. அவங்க புரிஞ்சுக்காம இந்த கேரளாவில் லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி செயல்பட்டுச்சு பாருங்க. இப்ப இது ஏஜென்ட் அவரு மட்டும் கிடையாது, இன்னொருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு ஏஜென்ட், 2 ஏஜென்ட் பிடிச்சிருக்காங்க. வில்சன்ற நபரு மாற்றாப்புல அவரு, எப்பா நீ எப்படி இடி பேர் சொல்லி அமௌண்ட் வாங்கி நிற்கிற, என்ன கதை இது அப்படின்னா, இன்னொரு ஏஜென்ட் இருக்காருங்கய்யா இடிக்கு, அவர் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிறாரு அப்படின்னா, அப்படியே அவர் பேர் என்னப்பா, முகேஷ் ஜெயின்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் முகேஷ் ஜெயின், முகேஷ் ஜெயின் அப்படிங்கிறவரு பிடிச்சிருக்காங்க. அவரை போய் பிடிச்சி கேட்டோம்னா அவர் யாரு, அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா தெரியுது, ஆள் வந்து ஹவாலா லிங்கான், பயங்கர ஹவாலா லிங்க்கு, நிறைய இந்த மாதிரி வெளிநாட்டுல பேங்க் அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் இடிக்கு ஏஜென்ட். அதுல என்ன பெரிய வெளிநாட்டுல பேங்க் அக்கௌண்ட் பெரிய விஷயமா? ஏன் PMLA கேஸ், வெளிநாட்டோட பண பரிவர்த்தனை எல்லாம் வந்து இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்க தட்டி கேட்போம்னு சொல்ற இந்த இடிக்கு ஹவாலால இருக்கிற ஒரு ஆள், ஹவாலா பிசினஸ் பண்ற ஒரு ஆள் எப்படி ஏஜென்டா இருக்க முடியும்? அதுவும் ஃபாரின்ல பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற ஆள் எப்படி ஏஜென்டா இருக்க முடியும்? இடி ஆபீசரா சொல்றியா? இடி ஆபீசரா? அட இடி ஆபீசருக்கு ஏஜென்ட். ஏஜென்ட்னா இல்லை, ஏன்டா ஏஜென்ட்னா இப்போ இடி ஆஃபீஸர் தானே, ஏஜென்ட் தான் புரியல எனக்கு. ஏஜென்ட்னா என்ன தெரியுமா,
இப்போ வந்து நீங்க ஒரு இடி ஆஃபீஸர்னு வச்சுங்களேன். இப்போ நேரடியா நீங்க வந்து அங்கித் திவாரி மாதிரி ஒரு 10 கோடி ரூபா கொடு, இல்லை இவர் மாதிரி 2 கோடி ரூபா கூட நீங்க நேரில் வாங்க மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஏஜென்ட் அப்படின்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சிருப்பீங்க. அந்த ஏஜென்ட்ட சொல்லி விட்டீங்கன்னா, இப்பா அவனை பார்த்து மிரட்டி லஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு, நான் சம்மன் அனுப்பிட்டா லஞ்சம் மட்டும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா அவருக்கு போய் அந்த காசை வாங்கி பணம் வாங்கி கொடுக்குறதா? ஆமாண்ணே. அவன் பேரு புரோக்கர்றாரு. புரோக்கரை குடிச்சிட்டு ஏஜென்ட் நீ புரோக்கர். அது எப்படி இருக்கு? ஏஜென்ட். அது ஏஜென்ட். நான் எல்ஐசி ஏஜென்ட் நினைச்சிட்டு இருக்கிறேன்டா. ஒரு ஏஜென்சி வச்சிருப்பாங்களா இருக்கு. அது ஒரு போஸ்டிங். அது தனி ஒரு போஸ்டிங் நடத்து. அவன் புரோக்கர் அப்படி சொல்லி தொலை. புரோக்கர். ஆமா, புரோக்கர் நாய்க்கு இவ்வளவு வழக்கம். ஏஜென்ட் போஸ்டிங் மாதிரியே பேசிட்டு இருக்கிறா. இல்ல போஸ்டிங்லாம் கிடையாது. 2 கோடிக்கு பேசி 2 லட்சம். ஆமா, ஸ்டார்டிங்கா ஒரு அட்வான்ஸா ஒரு 2L கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மிச்ச வேலையை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர்டா இருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாட்டுல 20 லட்சம் வாங்கினாங்க, அங்க 2 கோடி. ஆமா, இன்னும் வடநாட்டு மேல போனா 20 கோடி வாங்குவாங்க. போக போக கேஸை பொறுத்துனே. இப்ப முந்திரி வியாபாரி. ஆமாமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் இருக்கும் போல் இருக்கு. அப்ப அதனால தொகை பெருசு. அவரு வெறும் டாக்டர் தான், நம்ம ஊருக்காரரு, அதனால கொஞ்சம் ரேட்டு கம்மியா. இதுல நல்லா கவனிங்க, ஒரு புரோக்கர், ஒரு ஏஜென்ட், இடி வந்து பிஎம்எல்ஏ வெளிநாட்டுல இருந்து வர பணம் அது இதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை நாங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்க வந்து ஒடுக்க போறோம், இதை குறைக்க போறோம், ஊழலை குறைக்க போறோம் அப்படிங்கிறது தான் எங்களோட டாஸ்க்கு. ஆனா அவங்க வச்சிருக்க புரோக்கர் ஏஜென்ட் ஹவாலால இருக்கிறான், ஹவாலா வேலை செஞ்சவனா இருக்கிறான், வெளிநாட்டுல அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னா, இது ஆர்கனைஸ்டா அப்ப அந்த இடி வந்து செஞ்சுட்டு இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம ஊர்ல இப்படிதான் பிடிபட்டாங்க. அதே போல வந்து வெஸ்ட் பெங்கால் நினைக்கிறேன் விவசாயிகள் பிடிபட்டாங்களே. அது சொல்ல நான் அதெல்லாம் கொடுமையிலையும் கொடுமை சாமி. அதாவது இவங்க வியாபாரம் முழுக்க முந்திரி விளைய வைக்கிறவன், மொசக்கொட்டை வைக்கிறவன், நெல் நடுறவன், அம்பானி அதானிலாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் இது லட்சம் கோடிலாம் சுட்டு அவங்க வீட்டுலாம் கணக்கு கரெக்டா இருக்கும். அந்த பணம் கணக்கு வழக்கெல்லாம் அங்க நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. வரவு இந்த மாசம், செலவு கரெக்டா கொடுத்து கரெக்டா நோட்ல இருக்கும். கணக்கு நோட்டை கொடுத்து விட்டுருவாங்க. பாத்துக்கப்பா அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் அவங்க வீட்டுல. இல்ல இவங்க ஏதோ இந்த 2 கோடி ஒரு 50,000 இருக்கிறதா பிரச்சனை. அதான் பிரச்சனை. எல்லாமே கணக்கு நியாயம்னா நியாயம் நோட்ல இருக்கும். மாசம் மாசம் இல்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, இடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் நினைச்சாருன்னா அவருடைய சொந்த பழிவாங்கல் நடவடிக்கைக்கு ஈடியை பயன்படுத்திக்கிறாரு. ஈடி நினைச்சதுன்னா தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுகளை போடுறதுக்கு பயன்படுத்திக்கிறது. இப்ப இந்த நெட்வொர்க் எல்லாம் பாக்குறப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்ப தமிழ்நாட்டுல எங்கேயாவது இவங்க ரைடு நடத்தினாங்கன்னா, யாராவது ஒரு கடைநிலை ஊழியர் மாற்றாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதை அப்படியே சிஎம் குடும்பம் சிஎம் வரைக்கும் கணக்கு பண்றாங்கல்ல. இப்ப நம்ம இந்த இடி விஷயத்துல கணக்கு பண்ணுவோமா? இப்போ இந்த இடி வந்து நிம்மி மாமி அவர்களுடைய துறை கீழே தான் இருக்குது இல்லையா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. அப்போ இதில் வர்ற கட்டிங் பிஎம் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ போகுது, நிம்மி மாமி அவர்களுக்கு எவ்வளோ போகுது, ஜெய்சங்கருக்கு எவ்வளோ போகுது, ராஜ்நாத் சிங்க்கு எவ்வளோ போகுது, அமித்ஷாக்கு எவ்வளோ போகுதுன்னு கேட்போமா? அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது இடி கடைசியாக அந்த டாஸ்மாக் விஷயத்தில் போட்டது என்ன ஆதாரம்ங்கிறது இன்னைய வரைக்கும் கோர்ட்லேயே என்ன விசாரணை போயிட்டு இருக்குது. அந்த கேஸ் டீட்டெயில் என்னன்னு, எத்தனை கேஸை நாங்கள் கிளப் பண்ணோம், அந்த கேஸ் எல்லாம் எந்தெந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்டது, அதோட விவரம் என்னங்கிறத கோர்ட்லேயே என்ன அவங்க சொல்லலை இல்லையா? அப்படி இருக்கும்போது இவங்க எவ்வளோ கதை கட்டுறாங்கல்ல. கையங்களவுமா மாட்டிருக்கான்ப்பா கேரளாவில், கையங்களவுமா மாட்டிருக்கான் தமிழ்நாட்டில். அமௌண்ட் வாங்குறப்ப தானே பிடிச்சிருக்காங்க. அப்படி வச்சு இந்த படத்தில் சினிமாவில் கட்டுற மாதிரி கையை என்னன்னா பத்தியா தெரியுது அப்படின்னு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சந்தேகிக்க கூடாது? இது வெறுமனே இடி ஆபீசர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்களா அந்த அமௌண்ட், இல்ல பிஎம் ஆபீஸ் வரைக்கும் போகுதா? இடி தான் வந்து நம்பகத்தன்மையானது. ஈடியை விட்டினா எல்லாம் ஈடியை விட ஒரு புனிதமான ஒரு நாட்டை சுத்தப்படுத்திடலாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆசை உருவாக்கிடலாம்னாங்க. இப்போ அவங்களாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு புதுத்துறை இல்லை, இது லஞ்சம் மாதிரியா இருக்குது. இது அதை விட கொடுமையா இருக்கு. இந்த சினிமாலாம் வந்து காட்டுவாங்க, இந்த ரவுடி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அது போய் தண்டல் வாங்கும், மாமூல் வாங்கும், போய் கட்ட பஞ்சாயத்து அமௌண்ட் வாங்கும், அந்த மாதிரி இருக்கு ஈடி. ஆமா, இது வரைக்கும் மாட்டில் 2 கேஸ்லயுமே நீங்க பணம் கட்டலைன்னா இது இல்லீகலா, அபிஷியலா எவ்வளவு, அன்அபிஷியலா எவ்வளவுதாகும், இப்படி ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் புரோக்கரேஜ் எல்லாம் செட் பண்ணி நடுவில் இருக்குன்னு ஆட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து தீவிரமா யார் விசாரிக்கிறது? இந்த லட்சணத்துலதான் ஈடி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஈடியோட நம்பகத்தன்மைக்கு இது ஒரு சான்று. இது மட்டும் கிடையாது. இப்ப ஈடிக்கு இன்னொரு ஈடி இந்த லட்சணமா இருக்கும்போது போய் என்னத்த கேள்வி கேட்கறது. இப்ப நம்ம ஊருக்காரரு இந்த சேவூர்
ராமச்சந்திரன். ஆமா, அவர் வீட்டுல இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு. கிலோ கணக்குல தங்கம் இருக்குது, கிலோ கணக்குல தங்கம் இருக்குது. எடை போட்ட பணி நம்ம இப்ப ரெக்கார்ட் பண்ற நேரத்துல எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 கிலோ வரைக்கும் மாட்டி. என்ன பிரச்சனை இருக்குது பாத்துட்டு சொல்லுவாங்க. ஒரு கணக்கு கூட வச்சிருந்துருக்கலாம். அவர் என்ன அமைச்சரா இருந்தாரு தெரியுமா? சேவுனா மின்சாரத்துறை, இது ஸ்வீட் ஹவுஸ் அமைச்சரா, ஹெச்ஆர்என்சில இருந்திருக்காரு. அப்படியா? அகலையத்துறையில இருந்திருக்கிறாரு. ஓஹோ. இப்ப இந்த தங்கம் இதெல்லாம் வந்திருக்குல்ல, இது எப்படி சேர்க்கப்பட்டது, அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கறது நான் எதையும் உறுதியா சொல்ல. மேபி இப்ப இவங்க கனெக்ட் பண்றாங்க இல்ல, ஒரு கனெக்டிங் த டாட்ஸ். நம்ம ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் போடுவோம்ங்கற. எப்படி கனெக்ட் எப்படி வந்து எடுத்துட்டு இருக்காங்களா? அது கணக்கு ஓரளவு கணக்கு கரெக்டா நோட்ல கூட எழுதி வச்சிருக்கலாம். ஈடி போகுமா, வரவு செலவு, இந்த மாசம் செலவு, இந்த மாசம் பவுன் 5 பவுன், செலவு 10 பவுன் அப்படின்னு எழுதி கூட வச்சிருக்கலாம். அவரு கணக்கு சரியா வச்சிருந்தாருன்னா விட்டுட்டு வந்துட போறாங்க. நம்ம எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே? நான் கேட்கறது ஈடி. ஆனா அவரு வீட்டுல இல்ல, நான் வந்து ஒரு பிசினஸ் ஐடியாவா கூட சொல்றேன். என்னது இல்ல, அவர் முந்திரி வியாபாரிகிட்ட போய் கேக்குறீங்களா, மேபி அவர் தப்பே கூட பண்ணியிருக்கலாம். ஆனா நீ எதுக்கு அவன் லஞ்சம் வாங்குறங்கிறதா கேள்வி. இதே மாதிரி சேவூர் ராமச்சந்திரன் 5 கிலோ கோல்டா, சரி ஒரு 2 கிலோ நம்மள்ட்ட கொடுத்துருங்க தம்பி. என்னது இது வந்து ஈடி போல தம்பி, இது லஞ்ச ஒழிப்புத்துறை தான் போயிருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை வாங்கி இருக்குது இல்ல, கண்டுபிடிச்சிருக்குது இல்ல, இதை ஒரு முகாந்தரமா எடுத்துட்டு போ. டாஸ்மாக் விவகாரத்துல கடைநிலை ஊழியர்கள் மேல போட்ட எஃப்ஐஆர் வச்சு நீ போனியா இல்லையா டாஸ்மாக் ஆபீஸ்க்கு? டாஸ்மாக் ஆபீஸ்ல நீ ரைடு நடத்துறியா இல்லையா? அப்ப இதுலயும் போங்கிறேன் நானு. அது ஒரு முகாந்திரமா இருக்கும்போது இது ஒரு முகாந்திரமா இருக்கக்கூடாது. கூட்டணியில் அவங்க எப்படி போவாங்க? அதுக்கு தான் வந்தேன். அதுக்காகவே இந்த நாடகம். பிஜேபி அப்ப கூட்டணியில இருந்தா நீங்க போக மாட்டீங்க. பிஜேபி, ஏடிஎம்கே, இடி இன்னையே இதெல்லாம் கூட்டணி தானே. அப்ப கூட்டணியில இருக்கனால நீங்க போக மாட்டீங்க. அப்ப கூட்டணியில எதிர்கட்சி தலைவர்கள் மீது தான் நீங்க வந்து, அதுவும் கரெக்டா 2026 தேர்தல் வர்றதை ஒட்டி ஒவ்வொரு அமைச்சர் பேர்லயும் அந்த தேர்தல் ஒண்ணு போட்டு நீங்க கூப்பிட்டு இருப்பீங்களா? இது வெளிக்கொணர்வே அந்த நாடகம். அடுத்ததான் வந்து நம்ம குஜராத்ல ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. அது குஜராத்ல ஊழல். வாயிலடி குஜராத்ல ஏன்டா அண்ணா சார் இருக்கிற ஊர்ல ஊழல் நடக்குமாடா? சும்மா இருக்கு. அண்ணா சார் யாரு? அது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சார் யாரு? அது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க இந்தியன் தாத்தா, இந்தியன் தாத்தாடா, வாழும் இந்தியன் தாத்தா. அப்ப ரைமிங்கா சொல்லிடுவேன். இந்தியன் 2 இன்ஸ்பிரேஷனே அவர்தான். அப்படியா? அதாவது இந்தியன் படம் பார்த்து தான் அண்ணா சாரே உருவாகிறாப்ல. அவர் ஊர்ல எப்பறம் லஞ்ச ஊழல் இருக்கும், நான்கிட்டு செத்துரு வர்ற அவரு. அப்படியா? அவர் ஊர்ல இருக்காரா தெரியல. அது தெரியல, கேக்குறேன். இருக்காரான்னு கேக்குறேன். இருக்கிற செய்தி வரலையே, இருக்காரு. சரி சொல்லலைங்கிறீங்களா? 100 நாள் வேலை செய்தி வரலாங்கிறேன். அதுதான் கேக்குறேன் நான். 100 நாள் வேலை திட்டத்தில் 75 கோடி ரூபாய் முறைகேடு செய்த புகாரில் குஜராத் அமைச்சர் பச்சு கபாத்தின் மகன் பல்வந்த் சிங் கபாத் கைது. எவ்வளவு? 75 கோடி 100 நாள் வேலை திட்டத்துக்கான பொருட்களை வந்து அனுப்புறதுலயும் ஊழல் பண்ணியிருக்காப்புல. அதாவது 75 crores தனியா எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு திட்டம் அதுக்கு வந்து சில பொருட்கள்லாம் அனுப்பணும்னு வச்சுங்க, அந்த பொருட்களை வந்து அனுப்பிட்டேன் அப்படின்னு கணக்கு காட்டி அதுல தனியா ஊழல் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. ஊழல் நம்பர் 3, சில வேலைகள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிக்காமலே, இந்த வேலைகள் முடிக்கப்பட்டது, அதுக்கு இவ்வளவு தொகை செலவாச்சு, பாலை கட்டியாச்சு, மடையை திறந்தாச்சு, மடையை அடித்தாச்சு அப்படின்னா அதுக்கு தனியா அமௌண்ட்டுகளை போட்டு அது தனியா வாங்கியிருக்காரு. இது மட்டும் கிடையாது. இந்த ஊரக வேலை திட்டம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த பொருட்கள் அனுப்புறது, செய்யறது, கொள்றதுக்கு தனியா டெண்டர் விட்டு வேற ஒரு நிறுவனம் வாங்கியிருக்குது. ஆனா இவர் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அந்த நிறுவனம் டெண்டர் வாங்கினது மாதிரி இவர் இந்த ஊழல் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. இது 4வது ஊழல். என்னடா உழைச்சாலும் தப்புங்கிறீங்க, உழைக்காட்டியும் தப்புங்கிறீங்க, என்னடா பண்ண சொல்றீங்க அவங்கள? இது என்னென்ன லாஜிக்? இது என்ன முட்டு? எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைச்சு எல்லாத்தையும் பதுக்கி வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணிருக்கிறான். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு செலவு வைக்க கூடாதுன்னு அவன் இவ்வளவு செலவு கம்மி பண்ணிருக்கிறான். அதை ஊழலுங்கிறீங்க. நான் உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டு ஊழலே நான் சொல்றேன். அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல். ஊழலுக்காக சிறை சென்ற உலகத்திலேயே ஒரே ஒரு ஆள். நம்ம கங்கா சங்கர் வந்து எஸ்பி வேலுமணியை பற்றி ஒரு ஊழல் மேட்டர் சொன்னாப்ப, டெண்டர் வந்து ஒரே சிஸ்டத்துல இருந்து டெண்டர் போட்டாங்க, இவங்களே டெண்டரை போட்டு இவங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதிமுக காரங்களாவது டெண்டர்னு ஒன்று போட்டு நியாயப்படி வந்தது மாதிரியாவது கணக்கு காட்டணும்னு ஒன்று பண்ணாங்க. ஒரு இட்லி 3000 போட்டாங்கல்ல. இவங்க அது கூட பண்ணலை. டெண்டர் வாங்கினது, டெண்டர் கொடுத்தது வேற ஒரு நிறுவனத்துக்கு, இந்த ஆளு போயிட்டு என் நிறுவனம் தான் வாங்குச்சு அப்படின்னு அதுலேயும் ப்ராடக்டை விற்று ஏமாற்றிருக்கிறான். அந்த ப்ராடக்டையாவது உருப்படியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தானா அதுலேயும் ஊழல் பண்ணியிருக்கிறான்.
மூணாவதா தனியா அமௌண்ட்லயும் அடிச்சிருக்கிறான், வேலையிலயும் அடிச்சிருக்கிறான். செலவு வைக்க கூடாதுல்ல கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் இதுதான் விஞ்ஞான ஊழல். எவ்வளவு நேக்கா பண்ணிருக்கான் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் சின்ன சின்ன விஷயத்திலயும் குஜராத்ல ஜி ஊர்ல அதுதான் இப்ப கேக்குறான். இப்ப பாஜகக்காரங்க எங்க போனீங்க? பாஜக குஜராத்ல பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்குது. ஆமா. இப்ப அந்த அமைச்சர் பாஜக தான் அவருடைய மகன் இப்ப கைதாயிருக்கிறாப்புல. ஊரக வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை எவ்வளோ இழுத்தடிக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்டத்தட்ட போன எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து எலெக்ஷனில் இவங்க ஜெயிச்சு இந்த மைனாரிட்டி ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஊரக வேலை திட்டத்துக்கு பணத்தை கொடுன்னு. நேற்றுக்கு முந்தா நேற்று சித்தராமையா சொல்கிறாரு, தொடர்ந்து ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதியை குறைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிதி போட வேண்டிய திட்டங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஒதுக்குறாங்க, அதனால எங்களுக்கு நெருக்கடியாவது இருந்தாலும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரு 4 திட்டங்களை சொல்றாரு. இப்படி பாஜக ஆளாத மாநிலங்களில் இடி அனுப்பி தொல்லை பண்ணுறது, ஆளுநர் அனுப்பி தொல்லை பண்ணுறது, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்காமல் இவங்களை டார்ச்சர் பண்ணுறது. ஆனால் குஜராத் மாதிரியான மாநிலங்களில் நிதியை எடுத்து இவங்க ஊழல் பண்ணிக்கிறது. இதுதான் பாஜக மாடல். எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்க. நியூஸ் எதுல வந்துருக்குது? சன் நியூஸ்ல வந்துருக்கு. அப்ப திமுக சதி இதுவா? ஆமா, திமுக சதிரா. இப்ப இதுல இங்கிலீஷ் மீடியால எல்லாத்துலயுமே இது பிரிண்ட்லயும் வந்திருக்கும். நாளை கால பிரிண்ட்ல வந்துடும். இன்னைக்கு டிஜிட்டல்ல இப்ப சாயங்காலம் அடுத்த 2 நாள் டெலிட் ஆயிடும். என்ன ஒண்ணு அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ரொம்ப கஷ்டம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இறுதியாக நம்ம மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் ஷா அவர்களை தொடர்ந்து மத்திய பிரதேச துணை முதல்வர் இன்னைக்கு ஒரு முத்தான ஒரு கருத்தை கக்கி இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, और यशस्वी प्रधानमंत्री जी को हम धन्यवाद देना चाहेंगे और पूरा देश की वो सेना, वो सैनिक उनके चरणों में नतमस्तक है. उन्होंने जो जवाब दिया है उसकी जितनी सराहना की जाए, जितना कहा जाए, एक बार उनके लिए जोरदार ताली बजाकर இந்த நாட்டின் இராணுவமும் இதர அமைப்புகளும் மோடியின் காலில் விழுந்து கிடக்கிறது. ராணுவத்தை பற்றி எல்லையிலே இருக்கிற ராணுவர்களை பற்றி, நமக்காக உயிர் தியாகம் செய்கிற அந்த ராணுவ வீரர்களை பற்றி, நமக்காக குண்டடிப்படுகிற கஷ்டப்படுகிற அந்த ராணுவ வீரர்களை நாம பேசினா மனசு புண்படுங்கிறாங்க. நம்ம என்னக்கா இப்படி பேசிருக்கோம்? ராணுவ பேசுறோம், நம்ம உயிராதான் பேசுறோம். இல்ல நம்ம ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப்பாகி பேசினா என் மனதை புண்படுத்தி விட்டார்கள் ராணுவ வீரர்களை. ஒண்ணு இல்லைங்க, கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு போட்டா நீங்க மனசு புண்படுது. ஒரு ராணுவ வீரர்களை பற்றி ஒரு துணை முதல்வர் மோடியின் காலில் விழுந்து கிடக்கிறதுன்னு பேசுறாப்புல, ஆபரேஷன் சிந்தூரை குறிப்பிட்டு பேசுறப்ப இதுதான் உங்க தேசபக்தியா? அவ்வளவுதான். இல்ல இப்ப இவங்க என்ன பேசுன்னு தெரியாம, யார குத்தம் சொல்றது தெரியாம போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ட்ரம்ப் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அங்க ட்ரம்ப் சொல்றாரு, நான் தான் இந்த சண்டையை நிப்பாட்டி விட்டேன். என்னது, நான் 3 நாளைக்கு முன்னாடி இந்திய வெளியுறவுத்துறை செயலர் மறுத்திருக்காரு. இந்த நான் சொல்லல, ட்ரம்ப்னு பேர் சொல்லியிருக்காரா? இல்ல, நான் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்னு பேரை சொன்னாரா? அது தெரியல. அதுக்கு ட்ரம்ப்னு பேரை சொல்லி மோடியை சொல்லுங்க. அவரே மறுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, 3 நாளைக்கு முன்னாடி அதை மறுத்துட்டார்ல, அந்த செய்தி விட்டுருங்க. அந்த செயலாளர் ட்ரம்ப்ன்ற பேரை சொல்லியே மறுத்துருக்கட்டும். செயலாளர் மறுத்து விட்டார், அரசு சார்ந்த ஒருத்தர் மறுத்து விட்டார். ரைட்டு. நேற்றுக்கு ஒன்று பேசியிருக்கிறாரு. என்னன்னா, 100% டேக்ஸ் அதிகமாக யூஎஸ் விதிக்கிறது இந்தியா தான். அதனால நான் அதை பற்றி பேசினேன். 0% டேக்ஸ் கூட ஓகே அப்படின்னு மோடி சொல்லிட்டாருன்னு மோடி சொன்னதாக ட்ரம்ப் அறிவிக்கிறாரு அமெரிக்காவில். இன்னை வரைக்கும் யாராவது வாய் திறந்தாங்களா? இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இந்த நிமிஷம் வரைக்கும் யாராவது வாய் திறந்துருக்காங்களா? அப்புறம் இப்போ பேச சொல்லுங்க. ட்ரம்ப் எதிர்த்து பேச முடியும். நான் என்ன கேட்குறேன், இந்த பாண்டேலாம் இப்போ பேசினாப்ல இல்லையா, அமெரிக்காக்காரன் நடுங்கிறான் நம்மளை பற்றி. நடுங்கிறா சார். இப்போ சொல்ல, ட்ரம்ப் அமெரிக்காக்காரர் தானே, அவர் ஆப்பிரிக்காக்காரரா? அவர் அமெரிக்காக்காரர் தானே. அவர் சொல்லுங்க, ஏங்க எங்க நாட்டுடைய டாக்ஸ் முடிவை நீங்க யாருங்க அறிவிக்கிறது? நீங்க அமெரிக்காவுக்கு அதிபரா இல்லை இந்தியாவுக்கு பிரதமரான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? இப்போ நான் யாரை தேடிட்டு இருக்கேன்னா, இந்த ஒரு மன்மோகன் சிங் ஆஃபீஸுக்கு புடவை அமைச்சு விட்டாங்க. அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அது எல்லாமே சரி, அதில் நமக்கு பயங்கர மாற்று கருத்து இருக்குது. ஆனால் இந்த இந்தியாவில் உடுத்துறதுக்கு சேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கலாம். அவங்களுடைய புத்தி, அவளுடைய எண்ணம் அவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது. அதனால அந்த செயலை செஞ்சாங்க.
இப்போ மோடிக்கு என்ன அனுப்புவீங்க? இல்ல ஒரு கேள்வியா கேட்கிறேன், மோடிக்கு இப்ப என்ன அனுப்ப போறீங்க? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏன்னா ட்ரம்ப் எதிர்த்து ஏதாவது பேசுறாரா சார்? 56 இன்ச்சு சார் எதுக்குன்னு கேட்கறேன் நான். ட்ரம்பை பத்தி பேச மாட்டேங்கிறாரு, சைனாங்கிற வார்த்தை வாயில வர மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. இது தாண்டி தாய்நாட்டு பாசங்கிறது இவங்களுக்கு தாய்நாட்டு மேல பாசம் கிடையாது, முக்கியமா நாடு மேலதான் பாசம். அதான் தாய்நாடுனா இவங்களுக்கு என்னன்னா தாய்நாட்டு பாசங்கிறது RSS, மோடி, பிஜேபி, சங் பரிவார் கும்பல், அவ்வளவுதான். இவங்களுக்கு ராணுவ வீரர்களை பத்தி என்னைக்குமே இல்ல இவ்வளவு பேச்சு பேசுறவங்க. இப்ப ஏன் நம்ம ஊர்ல உள்ள செல்லூர் ராஜு வரைக்குமே பேசுறாப்லையா, ராணுவ வீரர்கள் என்னத்தை கிழிச்சிட்டாங்க அவங்க, எல்லாமே மோடி தான் அப்படின்னு பேசுறாப்ல. கூட்டணி முடிவா இருக்குன்னு அமித்ஷா சொன்னதுக்கே இந்த செல்லூர் ராஜு பேச்சுக்கும் அவர் பேச்சுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி வந்து இங்க தமிழ்நாட்டுல 2-3 இடத்துல வந்து ராணுவ வீரர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. அது எப்படி இழிவா பேசலாம்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற, அதாவது அவங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து கொடுக்கலான்னு பரவாயில்ல, அவங்க அவமானப்படுத்தக்கூடாது இல்ல. அது ரொம்ப கேவலமானது. இதுல குறிப்பிட்டு பாஜக நம்ம ஏன் ஹைலைட் பண்றோம்னா, இவங்க தான் நமக்கு பாடம் எடுக்கிறது. தேசபக்தின்னு என்ன தெரியுமா, ராணுவம்னா என்னன்னு தெரியுமா, அது அந்த அட்டாக் எப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. இப்படி ஒரு துணை முதல்வர் பேசுறாரு. இப்ப இதுக்கு என்ன பதில்? ஒரு அமைச்சர் என்னங்கிறாரு, இந்திய நாட்டினுடைய ஒரு கர்னல் அந்த அந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து தலைமை ஏற்று பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ப்ரெஸ் பிரீஃபிங் கொடுத்து பேசுறப்ப அவர் வந்து பயங்கரவாதிகளின் தங்கைன்னு குறிப்பிட்டு பேசாருங்க. ஒரு இந்திய நாட்டினுடைய ஒரு ராணுவ அதிகாரி கர்னல் அவங்க குறிப்பிட்டு பேசுறப்ப பயங்கரவாதிகளின் தங்கைன்னு சொல்றாப்புல. இவர் என்னடானா ராணுவமே இவரு காலில் விழுந்து கிடக்குது அப்படிங்கிறப்பல இது என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விசுவாசம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சொல்லுங்க என்னத்த பேசுறதுன்னு தெரியாம. நாட்டு மேல விசுவாசம் கிடையாது, மோடி மேலேயும் RSS மேலேயும் விசுவாசம். அப்ப அதுக்காக வந்து நீங்க ராணுவத்தை இழிவுபடுத்துவீங்க, நாட்டை இழிவுபடுத்துவீங்க, யாராவது விட்டு கொடுப்பீங்களா? ஸோ இதை தெளிவுபடுத்துவதற்காகவே இந்த நாடகம்.